கண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேத்ஸ் டீச்சர் பேசுகிறேன். கண்ணா நம்ம இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பார்க்க போகிறோம். அதில் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா எப்படி மெமரியில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது சொல்லித்தரேன். இதில் இருந்து டெஃபினட்டாக கண்டிப்பாக ஒரு 5 மார்க் உண்டு. இதில் கணக்கு கம்மியாக தான் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 ஈஸி. இதில் டெஃபினட்டாக ஒரு 5 மார்க் உண்டு. இப்போ பாருங்கள், மொதல் வெக்டர் ஈக்குவேஷன், அதுக்கு பேரலாக கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். அந்த வெக்டர் ஈக்குவேஷன் போகும்போது மொதல் 1 பாயிண்ட், நல்லா பாருங்க, பாயிண்ட் அப்படின்னா ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் அப்படி பேர் கொடுக்கணும். பேரலல் அப்படின்னா யூ வெக்டர், வி வெக்டர் அப்படி பேர் கொடுக்கணும். இப்போ நமக்கு மொதல் ஃபார்முலா 1 பாயிண்ட்டு, ஒரு பாயிண்ட்டு. இதை மட்டும் நல்ல கான்செப்டை கரெக்டாக வச்சுக்கோங்க. 1 பாயிண்ட் 2 பேரலல் வெக்டர், இப்படி போட்டோன்னா பேரலல்னு அர்த்தம். ஒரு பாயிண்ட் 2 பேரலல் வெக்டர் கொடுத்துருந்தா அப்போ எப்படி வரும் பாரு. பாயிண்ட்டுக்கு நான் என்ன பேர் கொடுப்பேன்? ஏ வெக்டர். 2 பேரலல் வெக்டருக்கு யூ வெக்டர், வி வெக்டர். நல்லா பாரு சாமி, பாயிண்ட்டுக்கு ஏ வெக்டர், ஒரு பாயிண்ட் ஏ வெக்டர். 2 பேரலல் வெக்டர் அப்படிங்கும்போது ஒரு பேரலல் வந்து யூ வெக்டர், இன்னொரு பேரலல் வெக்டர் வி வெக்டர். அப்போ நமக்கு ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 1 இன்ட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு யூ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு வி வெக்டர். இதோட எஸ்ங்கிற ஸ்கேலரை சேர்த்து இதோட டி இங்கே 1. இது 1 பாயிண்ட்டுக்கு. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பேரலாக சொல்லிவிடுறேன். ஒரு பாயிண்ட்னா ஒரு இடத்துல மட்டும் கழிக்கணும். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1, ஒய் மைனஸ் ஒய்1, இசட் மைனஸ் இசட்1 டிட்டர்மினன்ட்குள்ளே ஒரு பேர் L1, M1, N1 பேரலலுக்கு. ரெண்டாவது பேரலு L2, M2, N2. இது முதல் பேரலுடைய கோஎஃபிஷியன்ட், இது ரெண்டாவது பேரலுடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா கண்ணு? அதே ரெண்டாவது ஃபார்முலா 2 பாயிண்ட் 1 பேரலல் வெக்டர். அப்போ 2 பாயிண்ட் 1 பேரலல் வெக்டர் அப்படின்னா சாமி, 2 பாயிண்ட், மொதல் பாயிண்ட் ஏ வெக்டர்னு பேர் கொடுத்துக்கிற, ரெண்டாவது பாயிண்ட் பி வெக்டர்னு பேர் கொடுத்துக்கிற, பேரலல் வெக்டர் யூ வெக்டர்னு பேர் கொடுத்துக்கிற. இப்போ இதை பாரு, ஒன்றும் இல்லை. அப்போ நமக்கு ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 2 பாயிண்ட் அப்படின்னா 1 மைனஸ் எஸ். இங்கே பாரு, ஒரு பாயிண்ட்னா 1 தான், 2 பாயிண்ட்னா 1 மைனஸ் எஸ் ப்ளஸ் இது அப்படியே எஸ் தான், ப்ளஸ் இது அப்படியே டி தான், ஒன்றுமே கிடையாது. ஒரு பாயிண்ட்னா 1 ப்ளஸ் எஸ் ப்ளஸ் டி யூ வெக்டர்னு போட்டுக்கணும். இதெல்லாம் எஸ் தான், இதெல்லாம் டி தான், இது 1, இது மட்டும்தான் மாறும். அப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் 2 பாயிண்ட்னா 2 இடத்துல கழிக்கணும், 2 ரோவில் கழிக்கணும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1, ஒய் மைனஸ் ஒய்1, இசட் மைனஸ் இசட்1, x2 மைனஸ் x1, y2 மைனஸ் y1, z2 மைனஸ் z1. ஒரு பேரலல் L, M, N பேரலுடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு 0. மொதல் பாயிண்ட் x1, y1, z1, ரெண்டாவது பாயிண்ட் x2, y2, z2. எவ்வளவுதான். 2 பாயிண்ட் அப்படின்னா the plane passes through 2 point 1 parallel vector அப்படிங்கும்போது ரெண்டு ரோவில் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அடுத்தது மூணாவது, the plane passes through 3 points, no parallel vector. இதில் பாயிண்ட் மட்டும் 3. கண்ணு இது a plane passes through 1 point and 2 parallel vector. ஒரு பாயிண்ட் a vector and 2 parallel vector u vector v vector. இங்கே 1, இங்கே ப்ளஸ் s சேர்த்து, இங்கே ப்ளஸ் t சேர்த்து ஈக்குவல் டு ஆர் வெக்டர் போடு. 2 பாயிண்ட் அப்படின்னா ஒரு பாயிண்ட் a வெக்டர், ஒரு பாயிண்ட் b வெக்டர், இன்னொரு பேரலல் வெக்டர் u வெக்டர். அப்போ 2 பாயிண்ட்னா 1 மைனஸ் எஸ் ஏ வெக்டர், இங்கே எஸ் சேர்த்து ப்ளஸ் இங்கே டி. இப்போ 3 பாயிண்ட் அப்படின்னா என்ன போடுவேன்? மொதல் பாயிண்ட் ஏ வெக்டர், ரெண்டாவது பாயிண்ட் பி வெக்டர், மூணாவது பாயிண்ட் சி வெக்டரா. அப்போ இப்போ பார், ஆர் வெக்டர் ஈக்குவல் டு, இப்போ 3 பாயிண்ட்னா சாமி 1 மைனஸ் எஸ் மைனஸ் டி. இதுதான் ப்ளஸ் இது எப்பயும் போல் எஸ் தான், ப்ளஸ் இது எப்பயும் போல் டி தான். கண்ணு இதில் ஒன்றுமே மாற்றம் கிடையாது. ஒரு பாயிண்ட்னா 1 போடு, 2 பாயிண்ட்னா 1 மைனஸ் எஸ், 3 பாயிண்ட்னா 1 மைனஸ் எஸ் மைனஸ் டி. ஒரு பாயிண்ட் 2 பேரலல் வெக்டர்னா ஏ வெக்டர், யூ வெக்டர், வி வெக்டர்,
இது 1, இங்க பிளஸ் எஸ் சேர்த்து இங்க பிளஸ் டி சேர்த்து. 2 பாயிண்ட்னா ஏ வெக்டர் பி வெக்டர் யூ வெக்டர், இங்க 1 மைனஸ் எஸ், இங்க பிளஸ் எஸ் இங்க பிளஸ் டி தான். 3 பாயிண்ட்னா ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர், இங்க 1 மைனஸ் எஸ் மைனஸ் டி, இங்க எப்பயும் போல பிளஸ் எஸ், இது பிளஸ் டி தான். அதே கார்டீசியன் ஈக்குவேஷன் 3 பாயிண்ட்னா 3 ரோவுலையும் கழிக்கணும். அப்ப 3 ரோவுலன்னா எக்ஸ் மைனஸ் x1, y minus y1, z minus z1, x2 minus x1, y2 minus y1, z2 minus z1, x3 minus x1, y3 minus y1, z3 minus z1 equal to 0. புரியுதா தங்கம்? இதெல்லாம் ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, இதுல இருந்து தான் கிடைக்குது. இங்க பேர் இங்க ஏ வெக்டர் இருக்கா, அப்ப தேர்ஃபோர் இது இந்த சைடு போகும்போது எக்ஸ் மைனஸ் ஏ வெக்டர் வரும். இங்க எஸ் பார் இங்க ஒண்ணு இருக்கு இங்க ஒண்ணு இருக்கு. அப்ப எஸ் காமனா எடுத்தா பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் வரும். அதே மாதிரி டி காமனா எடுத்தா சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் வரும். அதுதான் இது. அதுதான் ஷார்ட்டா உனக்கு இப்படி போட்டாச்சு. இது வந்து பெராமெட்ரிக் ஃபார்ம். வெக்டர் ஈக்குவேஷன்ல பெராமெட்ரிக் ஃபார்ம், இது கார்டீசியன் ஃபார்ம். அதே நான் பெராமெட்ரிக் ஃபார்ம்னா கண்ணு பாரு, ஒரு பாயிண்ட்டுக்கு. இப்ப நான் பெராமெட்ரிக் ஃபார்ம் ஒன்றும் பெரிய ஃபார்முலாம் இல்லை, நீ ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. நான் பெராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் கேட்பாங்க. நான் பெராமெட்ரிக் ஃபார்ம் ஒரு பாயிண்ட்டுக்கு 1 பாயிண்ட், ஒரு பாயிண்ட் 2 பேரலல் வெக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா இதனுடைய நான் பெராமெட்ரிக் ஃபார்ம் பார்க்கணும். ஜஸ்ட் பாக்ஸுக்குள்ள, புரியுதா சாமி? இது அப்படியே ஜஸ்ட் பாக்ஸுக்குள்ள எக்ஸ் மைனஸ் ஏ வெக்டர், இது எக்ஸ் மைனஸ் ஏ வெக்டர் யூ வெக்டர் வி வெக்டர் ஈக்குவல் டு 0. இது எக்ஸ் மைனஸ், இது தானே ஏ வெக்டர் தானே பாயிண்ட், x1 y1 z1. அப்ப x மைனஸ் இது முதல் ரோ, இது ரெண்டாவது ரோ, இது மூணாவது ரோ. பாக்ஸ் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ. அப்ப தேர்ஃபோர் இது x மைனஸ் ஏ வெக்டர், இது u வெக்டர், இது v வெக்டர். அதே 2 பாயிண்ட் அப்படின்னா பெராமெட்ரிக் ஃபார்ம், நான் பெராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி வரும்? இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். x மைனஸ் ஏ வெக்டர், அடுத்து இது பில இருந்து ரெண்டாவது பாயிண்ட்ல இருந்து தானே முதல் பாயிண்ட கழிக்கிறோம். அப்ப பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், இது பேரலல் u வெக்டர் ஈக்குவல் டு 0. அதே 3 பாயிண்ட் 3 பாயிண்ட் அப்படின்னா நமக்கு நான் பெராமெட்ரிக் ஃபார்ம் வரும். முதல் ரோ ரெண்டாவது ரோ மூணாவது ரோ. அப்ப இது எக்ஸ் மைனஸ் ஏ வெக்டர், இது ரெண்டாவது பாயிண்ட்ல இருந்து கழிக்கிறோம். அப்ப பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், இது மூணாவது பாயிண்ட்ல இருந்து முதல் பாயிண்ட கழிக்கிறோம். அப்ப சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 0. இதுதான் நான் பெராமெட்ரிக் ஃபார்முடைய ஃபார்முலா. இது வெக்டர் பெராமெட்ரிக் ஃபார்ம், வெக்டர் ஈக்குவேஷன் இன் பெராமெட்ரிக் ஃபார்ம். இது கார்டீசியன் ஃபார்ம். அதே 2 பாயிண்ட்டுக்கு இது பெராமெட்ரிக் ஃபார்ம், கார்டீசியன் ஃபார்ம். 3 பாயிண்ட்டுக்கு பெராமெட்ரிக் ஃபார்ம், கார்டீசியன் ஃபார்ம். இது நான் பெராமெட்ரிக் ஃபார்ம். ஜஸ்ட் இதை பார்த்து தான் எழுதுறேன். இது முதல் ரோ, இது ரெண்டாவது ரோ, இது மூணாவது ரோ. இது எக்ஸ் மைனஸ் ஏ வெக்டர், இது யூ வெக்டர், இது வி வெக்டர். அதே 2 பாயிண்ட் கொடுத்துருந்தா எக்ஸ் மைனஸ் ஏ வெக்டர், பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், யூ வெக்டர். 3 பாயிண்ட் கொடுத்துருந்தா பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஏ வெக்டர், அடுத்தது பாரு ரெண்டாவதுல இருந்து தானே முதல் கழிக்கிறோம். அப்ப பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், மூணாவது பாயிண்ட்ல இருந்து முதல் பாயிண்ட், அப்ப சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 0. ஜஸ்ட் டிட்டர்மினன்ட் அப்படின்னாலும் பாக்ஸ்னாலும் நமக்கு என்னதான் ஒண்ணுதான். புரிஞ்சுதா கண்ணு? இது ஃபார்முலாவுக்கு மட்டும்தான். ஆன்சர் வந்து இதுல வர ஆன்சரை பார்த்து அப்படியே சொல்லிக்கலாம். கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். இது நல்லா கவனமா பார்த்துக்கோ. சரிதா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.